சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டே பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ்னால நான்வெஜ் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணோம். மீன் வாங்க போகலான்னு நினச்சோம். மீன் அவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கியாச்சு. அங்கே வந்துட்டு உயிர் கெண்ட மீன் இருக்குது தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 1.5 கிலோ இருக்குது, 1 கிலோ 150 ரூபான்னு சொல்லிட்டு 2 மீன் கொடுத்தாங்க. சரி, வெட்ட போன இடத்துல இது ரோக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க 1 ரோக்கு 1 பவானி கெண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் தனித்தனியாக என்ன பண்ணிட்டேன், அதை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். பவானி கெண்டை மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சா. அதனால் வந்துட்டு அதில் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். ரோக்கில் அந்தளவுக்கு முள் இருக்காது. அதனால் பவானி கெண்டை மீனை வந்துட்டு குழம்பு வச்சுட்டு ரோக் மீனை வந்து அப்படியே என்ன பண்ணிட்டேன், பொரிச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் நண்டும் வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் ஒரு 4 பீஸ் எடுத்து பெப்பர் மட்டும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணேன். பாப்பாவுக்கு நண்டுனா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் உடனே அவள் சாப்பிட்டுட்டா. பெப்பர் அவளுக்கு பிடிக்காது, இருந்தாலும் நண்டில் போட்டு கொடுத்ததுனால உடனே சாப்பிட்டா, சளிக்கு நல்லது. மீதி வந்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். நான் சும்மா ஒரு தனியாக சின்ன ஒரு தொட்டியில் தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த முருங்கை மரம் வச்சுருக்கேன். அது 12 வருஷமாக வச்சுருக்கேன். அது உடச்சி அப்பப்போக்கி விட்டுருவேன் நான். சும்மா கொஞ்சம் கீரை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் ஒரு சைடு வந்துட்டுருக்கு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். அது அப்படியே நல்லா எண்ணெய் படர்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் ஃப்ரை வந்து திருப்பி போட்டாச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 டேஸ்க்கு வந்து நான் சேர்த்து வச்சுட்டேன் மீன் குழம்பு. மீன் குழம்பு வைக்கும்பொழுது எப்பொழுதுமே நான் வந்து 2 டேஸ்க்கு எடுத்து வச்சுருவேன். மீன் தலையை கொண்டு பூனைக்கு வைக்கலான்னு நினச்சேன். ஒரு தட்டில் கொண்டு வச்சா அது என்ன பண்ணிடுச்சு, தரையில் எடுத்து போட்டுருச்சு. சரி, நீ நமக்கு வேலை தான் அதிகம், சாப்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலான்ட்டு போயாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, ரோக் ஃபிஷ் ஃப்ரை, நண்டு ஃப்ரை, பவானி கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு வாழை இலையில் தான் சாப்பிடுவோம். இந்த நான்வெஜ்ஜில் சேர்ந்து தூக்கி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஆனால் மெயினாக என்ன அப்படின்னா உடம்புக்கு நல்லது. பாப்பாவும் நானும் தான் சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் அவங்க தட்டில் தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் வாழை இலையில் சாப்பிட்ணுன்னா ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அந்த கடைசியில் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த கடைசியில் ரைஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் குழம்பு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அந்த வாழை இலையோடு அப்படி சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் வந்துட்டு, அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் அந்த வாழை இலையோட டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நம்ம வாழை இலையை பயன்படுத்துகிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் வந்து வாழை இலையை பயன்படுத்துவேன். சாட்டர்டே சண்டே வாரத்தில் 2 நாள் வந்து எங்கள் வீட்டில் வாழை இலை சாப்பாடு தான். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நண்டு தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நண்டு தான் அவள் எடுத்து சாப்பிட்றா. எவ்வளோ வேலை அதிகமாக இருந்தாலும் மதியம் ஒரு குட்டி தூக்கம்தான். 2 நாளாக வந்து ஒரு சுடிதாரை தைச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப தையல்லாம் கற்றுக்கல, எங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ எனக்கு கை வலி அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு சுடிதார் தைச்சி முடிக்க லேட் ஆகிடுச்சு. ஒரு கை ப்ராப்ளம். ஸோ 2 டேஸாக தைச்சி முடித்தேன் நான். பேலன்ஸ் வந்து ஈவினிங் தைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் தைச்சி முடித்தேன். எனக்கு அளவு எடுத்து தைக்க தெரியாது. சுடிதார் அப்படியே போட்டு வெட்டி தைச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவரில் தைக்க வேண்டியதை 2 நாள் தைக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த கை ப்ராப்ளத்தினால. தைச்சி முடிச்சுட்டு பார்த்தா அது என்ன ஆகிடுச்சுன்னா, கழுத்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன். கழுத்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணேன், சின்ன சின்ன டாட்டாக என்ன பண்ணேன், கொஞ்சம் அப்படியே பிடிச்சி விட்டேன், கொஞ்சம் பாதி தூரத்துக்கு மட்டும். அப்போவும் அது சரி வரல, பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், அதில் ஒரு பட்டனை கொண்டு வச்சுட்டேன். ஸோ பட்டன் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் ஆகிடுச்சு. ஒரு 350 ரூபாயை ஒரு மிச்சப்படுத்திட்டோம். அது ஒரு சேவிங்ஸ் தான் நமக்கு. நாமளே தைச்சி போடும் பொழுது அந்த சுடிதாரை அதில் கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு தனி சந்தோஷம்தான்.